இங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு வந்து தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 30லேருந்து 34 சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களாக மாற்றலாம். அந்த அதிகாரம் வந்து முதலமைச்சருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 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 15 பேர் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 25 பேர்னா இன்றைக்கி அமைச்சரவையில் பதவி ஏற்றுருக்கலாம். என்ன ஆகும்னா ஒரு சிஸ்டம் வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகும். மேபி ஏன்னா நேற்று ஒப்புதல் கொடுத்துருக்காரு. பட் ஜெயிச்ச உடனே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அமைச்சர் ஆக்கலாம் கொள்ளலான்னு. இந்த மாதிரி விஷயங்களை சீக்கிரமாக செஞ்சீங்கன்னா அந்த துறை வந்து வேகமாக செயல்படும். இப்போ ஒரு துறைக்கு அமைச்சர் இல்லாமல் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு மற்ற துறையும் பதவி ஏற்றிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அது அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. மேபி காங்கிரஸ் கூட பேச வேண்டியது இருக்கும். என்னென்ன இலாக்கா வரலாம், இல்லை வேறு யாருனா ஒரு கூட்டணி கட்சிகள் யாருனா வந்தாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு எதனா எண்ணங்கள் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது. பட்டு ஒரு மெச்சூர்டு, அதாவது அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு கட்சி தாவேகா. இதே அரசியல் அனுபவம் இருக்கிற கட்சினா ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். ஐ திங்க் நம்ம அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு சில விஷயம் கற்றுக்கணும், அவங்களுக்கு தெரியாது, கற்றுக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றின விமர்சனங்கள், அதை பற்றின பாராட்டுகள் நம்ம அதுக்கப்புறம் வைக்கணுன்றது தான் என்னோட முதற்கட்ட கருத்து.